I know it's lunchtime and everyone will not be wanting a long speech, but even then, uh, good afternoon to everybody. எல்லாருக்கும் வணக்கம். பிரசாந்த் ஹாஸ்பிட்டல்ஸ் என்னை இங்கே அழைத்து இந்த 1000 சர்ஜரி பண்ண பெருமையை வந்து நான் உலகத்துக்கே வந்து நம்ம அடையாளம் காட்ட வேண்டும். அவங்க ஒரு புது மெஷின், ரொபாட்டிக் சர்ஜரி பண்ணுற மெஷின் இன்னைக்கு இனாக்ரேட் பண்ணிட்டாங்க டாக்டர் மயில்வானந்தோ. அவர் வந்து ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் எங்களுக்கு. இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹஸ்பண்ட் மிஸ்டர் சரத்குமார். நாங்கள் நிறைய வாட்டி அவர் வீட்டுக்கு போயிருக்கோம். ஐ திங்க் யூ ஆல்சோ கம் ஹோம்ஸ் அ லாங் டைம் பேக். தேங்க்யூ ஸோ மச். டாக்டர்ஸ் ஆர் சச் செல்ஃப்லெஸ் பீப்புள். அவங்களுக்கு வந்து சர்வீஸ் அபவ் ஆல் தான் அவங்களுக்கு முக்கியம். அதுவே ஒரு பெரிய குணம். அந்த குணம் வந்து எல்லாருக்கும் நல்லது செய்யணும், எல்லாருக்கும் ஏதாவது ஒன்றுனா ஒரு கிளியர் ஹெட் வச்சு செயல்படுறது பார்க்கும்போது ரொம்ப அவங்களெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணோம். அதை விட்டு நம்ம வேறு எதோ எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுவோம். பட் ஈவன் தென் திஸ் இஸ் லைஃப். ஐ வாண்ட் டு கங்க்ராச்சுலேட் பிரசாந்த் ஹாஸ்பிட்டல்ஸ். அவங்களுக்கு 4 பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் வித் 800 பெட்ஸ். நிறைய படித்தேன். இன்றைக்கி டுடே மார்னிங் மை ஹஸ்பண்ட், அவருக்கு தெரியாது நான் இங்கே வரேன்னு. இப்போ தான் ஹைதராபாத்லேருந்து வந்தார். வந்தோடனே கேட்டார் எங்கே போகிறேன்னு. இந்த மாதிரி இதுக்கு போகிறேன். ஓ யூனோ மிஸ்ஸஸ் கீதா தான் அவங்க வந்து இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ தான் எனக்கே தெரியும். அப்புறம் அவங்க சன் மிஸ்டர் பிரசாந்த் மீட் பண்ணப்போ he spoke a lot about his father and he spoke a lot about in the whole family வந்து எப்படி டாக்டர்ஸாக இருந்து இன்க்ளூடிங் his wife and everybody is supporting everyone, which is wonderful, wonderful. And I wish you all the best and more success. டாக்டர் மயில்வாகனம் நிறைய விஷயங்கள் அழகாக சொன்னார். ஹவு யூ ஷுட் ஹாவ் ஆல் தீஸ் திங்ஸ் இன் மைண்ட். இது மாதிரி நம்ம வளர்ச்சியை நோக்கி பயணிக்கும் போது அந்த வளர்ச்சிக்கு என்ன தேவையோ, அந்த வளர்ச்சிக்கு என்னென்னலாம் நம்ம செஞ்சு செயல்படணுமோ, இதெல்லாம் இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்ற அவ்வளோ ஒரு சீனியர் டாக்டர் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக நீங்கள் அது நிறைய பின்பற்றிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். டாக்டர் ஆறுமுகம் பற்றி சொல்லவே வேண்டாம். அவரை பற்றி அவர் வந்து ஒரு பெரிய ஒரு he has shown what he can do and what he will be able to do with a very clear but very practical way of approach. I think இதில் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நம்ம வந்து வளர்ச்சி நல்லா முன்னுக்கு போகணும், நல்லா நம்ம வந்து உலக அளவில் நம்ம வந்து பெருசாக செயல்படணும் எல்லாம் பேசுவோம். ஆனால் when it comes to health care, ஒரு வெத்தலைப்பாக்கோட கொஞ்சம் சுண்ணாம்பு தேய்ச்சி இங்கே தலையில் வச்சு சூடு பண்ணிங்கன்னா தலைவலி போயிடும். இதெல்லாம் கூட நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இந்த மித்தை வந்து இப்போ அவங்க சொல்ல போகும்போது நான் யூடியூப்பை பார்த்து, அதுதான் பெரிய டாக்டர் அவங்க தான், யூடியூப் டாக்டர்ஸ். அப்புறம் இன்ஸ்டாகிராமில் வந்து 1008 ஒப்பீனியன்ஸ். நான் ஒன்று ஐ வாண்ட் டு ரிக்வெஸ்ட் எவ்ரிபடி, மித்துங்கிறது வேறு. அந்த மித்தை உடைக்கிறது தான் இந்த மாதிரி செயல்கள். இது வந்து we have gone ahead, science has gone ahead, thoughts have gone ahead, precision has gone ahead. எல்லாமே எங்கேயோ போயிருக்கு. அதை நீங்கள் வந்து ஒரு டாக்டரை ட்ரஸ்ட் பண்ணி கேள்வி கேளுங்க. மித்தை கேட்காதீங்க, கேள்வியை கேளுங்க. டாக்டர் நான் இது செஞ்சால் என்ன, இது செஞ்சால் என்ன, ஹவு டு ஐ ரிகவர். ரிகவரி தான் வெரி மேஜர் திங் இன் எனி சர்ஜரி. அந்த ரிகவரிக்கு என்ன டைம் லைன், எப்படி என்ன எல்லாம் கேளுங்க. நான் வந்து சர்ஜரி போகிறதுக்கு முன்னாடி டாக்டர் மயில்வாகனத்துக்கிட்ட அவ்வளோ கேள்வி கேட்டிருக்கேன். அவரும் பார்த்து என்னை கைட் பண்ணால். பிகாஸ் ஐ எம் அ பார்ஷியல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பேஷண்ட். எனக்கு தாய்க்கிழவி படம் பண்ண போகும்போது அந்த வெயிட் வந்து 15 கிலோஸ் எனக்கு தெரியல. we didn't calculate the weight on my knees. 2வது நாள் என் my knee gave in. எவ்ரிபடி வாஸ் வரிட். நானும் வரிட் ஆகிட்டேன். ஏன்னா என்னுடைய ஒர்க்கே ஐ ஹாவ் டு பி ஆன் மை ஃபீட் ஆல் டே லாங். அந்த கேரக்டரை பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் நிறைய கேள்விகள் கேட்டு நிறைய ஆலோசிச்சு அதுக்கப்புறம் நான் பண்ண பார்ஷியல் நீ ரீப்ளேஸ்மெண்ட். ஐ ஆம் அ பர்ஃபெக்ட் ப்ராடக்ட். என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் வாஸ் மை ஃபிசியோ அண்ட் மை ஸ்விம்மிங் இன்ஸ்ட்ரக்டர். ஸ்விம்மிங் பண்ணி தான் 100% நான் ஓகே ஆனேன். ஸோ ஐ ரியலி வாண்ட் பீப்புள், மித்தை நம்பாதீங்க. எல்லாரும் வழியோட எதுக்கு லைஃப்பை நடத்துகிறீங்க? யூ வாண்ட் டு பி இண்டிபெண்ட். ஒருத்தரை நம்பி நம்ம வாழ்ந்தால் அதுவே நமக்கு வந்து ஒரு டிமோட்டிவேட்டிங் ஃபேக்டர். யூ வாண்ட் டு பி இண்டிபெண்ட். அதுதானே வாழ்க்கையை.
குழந்தையிலேருந்து ஃபஸ்ட்டுலேருந்து அம்மா கைவிடுமா நான் நடந்து போகிறேன்னு சொல்லுவாங்க, அம்மா நீங்கள் இருங்கம்மா நானே குளிச்சுட்டு வரேன்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து நம்ம பயணம் ஆரம்பிக்கும் போது வயசாக ஆக நாங்கள் மறுபடியும் ஒரு குழந்தை ஆகணும்னு யாருமே விரும்ப மாட்டாங்க. யூ வாண்ட் டு பி இண்டிபெண்ட், யூ வாண்ட் டு பி செல்ஃப் சஃபிஷியன்ட், யூ வாண்ட் டு மூவ். நம்ம போய் நம்ம ஒரு காஃபி போட்டோமா, நம்ம போய் அங்கே குளித்தோமா, நம்ம ட்ரெஸ் மாற்றிக்கிட்டோமா, இப்படி தான் எல்லாருமே ஆசைப்படுவாங்க. அதுக்கு வழியை பொறுத்துக்கிட்டு ஒரு 150 டேப்லெட் சாப்பிட்டுக்கிட்டு, இல்லை அங்கே போனீங்கன்னா இஞ்சி சாறு எடுத்து கட்டினீங்கன்னா சரியாக போயிடும், இதெல்லாம் சொல்கிறது ப்ளீஸ் 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 ப்ராக்டிக்கலாக வாழ்க்கையை வழி இல்லாமல் தன்னம்பிக்கையோடு வாழ்கிறது தான் முக்கியங்கிறத நான் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். பிகாஸ் ஐ எம் ஆல்சோ ப்ராடக்ட் ஆஃப் இட். ஐ டோன்ட் பிலீவ் ஒருத்தரை நம்பி வாழணுங்கிறதே கிடையாது. இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும், அவங்க எல்லாம் இருக்கணும். பட் அது போக கான்ஃபிடெண்ட்டாக செயல்படணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அண்ட் ஐ ரியலி வாண்ட் யூ டு டூ திஸ். நிறைய பேர் ஒரு இங்கே சொல்லியிருக்காங்க, இந்த சர்ஜரி பண்ணுறதுனால யூ டோன்ட் லூஸ் பிளட், டிஷ்யூ லாஸ் கிடையாது, ரிகவரி இஸ் ஃபாஸ்டர், எல்லாமே சொல்கிறாங்க. எனக்கே எவ்வளோ பேர் ஃபோன் பண்ணி மேடம் வலிக்குமா, என் கூட நடிக்கிற நிறைய பேர் முட்டி வலியோட வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே நொண்டிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு நான் சொல்கிறேன், ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? நான் இப்போ என்னை பார்த்து நிறைய பேர் இப்போ ரொம்ப கான்ஃபிடென்ட் ஆகிட்டாங்க. ஸோ ஐ நோ வேர் டு சென்ட் தெம் டாக்டர் அண்ட் ஐ வில் டெஃபினெட்லி டெல் தெம். இந்த ரொபோட்டிக் நிறைய பேருக்கு இன்னொரு பெரிய மித்தனை, ஏதோ ரோபோ நம்மளை ஆப்ரேட் பண்ணுறாங்கங்கிறது நிறைய பேர் அதை பார்த்து பயப்படுறாங்க. ஸோ ரோபோட்டிக் இஸ் நாட் சம் ரோபோ இட் இஸ் ஓன்லி ஆடிங் டு த ப்ரிசிஷன். அவரே சொன்ன மாதிரி எனக்கு 3 கை, அந்த 3வது கை தான் இந்த கான்ஃபிடென்ஸோட ரோபோட்டிக் சர்ஜரி. அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி நவ் யூ ஹவ் க்ரோன் இன் டு ஹேவிங் யுவர் செகண்ட் மெஷின். அண்ட் எவ்வளோ பேரோட வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கொண்டு வரதுக்கு நீங்கள் செயல்படுறீங்க. உங்கள் ஹாஸ்பிட்டல் உங்கள் பின்னாடி இருக்காங்க, உங்கள் ஸ்டாஃப் உங்கள் பின்னாடி இருக்காங்க, உங்கள் டாக்டர்ஸ் கூட இருக்கிற டாக்டர்ஸ் சிறப்பாக செயல்படுறாங்க. அண்ட் தே ஏபிள் டு கிவ் தட் கான்ஃபிடென்ஸ். ஒரு முக்கியமான விஷயம் டாக்டர் சொன்னார், ஒரு டாக்டரை பார்த்து நம்ம கான்ஃபிடென்ட் ஆனால் பாதி நோய் போயிடும். தட்ஸ் ஆல். அவங்கள பார்த்து கான்ஃபிடென்ட்டாக நோ யூல் பி ஓகே அப்படின்னு சொன்னாலே போயிடும். நமக்குள்ளே எனக்கே சில பயம் வரும், என்னடா இது போய் நாளைக்கு திஸ் இஸ் மை லைஃப் மை கரியர் எப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அந்த ஃபஸ்ட்டு ஒரு டாக்டரை பார்த்தோன்னே இல்லை யூ ஓகே அப்படின்னு எனக்கு டாக்டர் ரொம்ப கான்ஃபிடென்ஸ் கொடுத்தாரு. நோ யூல் பி ஃபைன், நீங்கள் எல்லாம் ஒன்றும் சரி. ஐ வாஸ் இன் சிவியர் பெயின், நடக்கவே முடியாமல் இருந்தேன். பட் ஐ எம் ஹாப்பி ஐ டுக் தட் சாய்ஸ். I made that choice and I'm able to give that choice to a lot of people who are watching me. And I'm a public figure and people watch me more easily. And என்னை ஈஸியாக பார்த்து என்னை நம்பக்கூடிய ஒரு இடத்துல நான் இருக்கேன். If I can help somebody, I'm happy to use my name to help everybody. So please take that great choice of living a pain-free and confident life. Thank you for having me over. Thank you so much. And I hope this good work continues for a very long, long time. Like Dr. Prashant was saying, we all here in the family together, we are trying to build it up into a bigger enterprise, and they're going to open a new one in Navalur. I wish you all the best. I wish your family all the best. I wish all the doctors and I wish all the patients a fantastic pain-free life. Thank you. போக முடியாமல் வீட்டிலே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா, இது மாதிரி டெக்னாலஜி வந்திருக்கு, ஆப்ரேஷன் பண்ணுறது ரொம்ப சுலபமாகிடுச்சு, ரெக்கவரி ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு பேஷண்ட் பார்த்தீங்க, ஆப்ரேஷன் பண்ணி 20 நாள் தான் ஆச்சு, 2 முட்டியும் மாற்றியாச்சு அவருக்கு ரோபோட்டிக் சிகிச்சையில். அவர் எப்படி நடக்கிறாரு, எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காருன்னு பார்த்தீங்க. அது மாதிரி தான் எல்லாருக்குமே இருக்கும், கம்ஃபர்டபுளாக நடப்பாங்க, வலி ரொம்ப கம்மியாக இருக்கும், பிளட் லாஸ் கம்மி, அவ்வளோ துல்லியமாக இந்த ஆப்ரேஷனை பண்ணலாம். அண்ட் இந்த ஆப்ரேஷனை அவங்க கால் எவ்வளோ தூரம் வளைவு இருக்கோ எக்ஸாக்ட்லி, அதாவது அவங்களுக்கு மூட்டு தேய்மானம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கால் எப்படி இருந்ததோ ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அதே மாதிரி அவங்க மூட்டு தேய்மானம் ஆகிறதுக்கு அப்புறமும் அதே மாதிரி அலைன்மெண்ட் கொடுக்கறது தான் பேஷண்ட் ஸ்பெசிஃபிக் அலைன்மெண்ட். அதை இந்த ரோபோட்டிக் ஆப்ரேஷன் வழியாக தான் பண்ண முடியும். அது இல்லாமல்
எங்களால் அந்த பேஷண்ட் ஸ்பெசிஃபிக் அலைன்மெண்ட் பண்ணவே முடியாது. ஸோ இந்த ரோபோட் வச்சு பண்ணுறதுனால அவங்க ரெக்கவரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஃபாஸ்ட்டாக இருக்குது. அண்ட் இதனால் பயனடைந்தவங்க ஆயிரக்கணக்கான பேஷண்ட்ஸ் இதே தான் உங்களுக்கு சொல்லுவாங்க. எனி questions or ஏம்மா எல்லாரும் பண்ணிக்கலாமேம்மா. இது வந்து சில பேர் தான் இல்லை, யார் வேணால் வந்து பண்ணிக்கலாம். இது இன்ஃபேக்ட் வயசு ரொம்ப கம்மியாக இருக்கவங்களுக்கு இது ரொம்ப நல்லது. ஏன்னா நான் அலைன்மெண்ட் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால இது குறைஞ்சது 25லேருந்து 30 வருஷம் வரைக்கும் வரும். ஸோ முன்னாடி நாங்கள் கன்வென்ஷனலாக பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அது ஒரு 10-15 வருஷம் தான் வந்துட்டு இருந்தது. இப்போது அதோட லாங்கிவிட்டி ஜாஸ்தி இருக்கிறதுனால வயசு ரொம்ப கம்மியாக இருக்கவங்களுக்கு மூட்டு தேய்மானம் இருந்துச்சுன்னா 40-45 வயசில் இருக்கவங்களுக்கெல்லாம் கூட நான் அந்த ரோபோட்டிக் சிகிச்சை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் வயதானவர்களுக்கும் பண்ணுறது பெட்டர். ஏன்னா அவங்களுக்கு பிளட் லாஸ் கம்மியாக இருக்கும், வலி கம்மியாக இருக்கும், ரெக்கவரி ஃபாஸ்டராக இருக்கிறதுனால அவங்களும் இது தாராளமாக பண்ணலாம். சாரி, அதாம்மா ரெக்கவரி ரொம்ப ஃபாஸ்டராக இருக்கும். நாங்கள் இம்ப்ளான்ட் யூஸ் பண்ணுறது இருக்கிறதுலே லேட்டஸ்ட் இம்ப்ளான்ட் யூஸ் பண்ணுறோம். இந்த இம்ப்ளான்ட்டும் பர்ஃபெக்டான பொசிஷனில் வைக்கிறதுனால லைஃபோட அந்த இம்ப்ளான்ட்டோட லைஃப் ரொம்ப வருஷத்துக்கு வரும். ஸோ அதனால் இதோட ரெக்கவரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும்மா. நான் வந்து ஆப்ரேஷன் பண்ணி கன்வென்ஷனலாக, அதாவது இந்த ரோபோட் இல்லாமல் ஆப்ரேஷன் பண்ணி ஒரு பேஷண்ட்டுக்கு ரெக்கவரி ஒரு 3 மாதம் 4 மாதத்தில் எவ்வளோ எதிர்பார்க்குறேனோ அது இப்போ 1 மாதத்துக்குள்ளே வருது. ஸோ அதனால் பேஷண்ட் முன்னாடி அந்த ஃபிசியோதெரப்பிலாம் பண்ணால் வலிக்கும், அந்த கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது அதெல்லாமே ஃபுல்லாக போயிடுச்சு இப்போ. ஸோ அவங்க ரெக்கவரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. அவங்க இயல்பான வாழ்க்கைக்கு திரும்புறதுக்கு இதுதான் பெஸ்ட்டு. ஸோ அதனால் இட் இஸ் வெரி வெரி அட்வான்டேஜஸ். இப்போ மூட்டு தேய்மானம் பார்த்திங்கன்னா 4 ஸ்டேஜ் இருக்குது. ஸ்டேஜ் 1ன்றது ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ். அப்போ வந்து நம்ம படிக்கட்டு ஏறும்போது கொஞ்சம் முட்டிக்கு முன்னாடி லைட்டாக பெயின் இருக்கும். ஸ்டேஜ் 2 இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி, அதாவது நம்ம ஒரு படிக்கு இப்போ ஸ்டேஜ் 1ல் வந்து அவங்க 4-5 ஃப்ளோர் ஏறுவாங்க. ஆனால் கடைசியில் ஏறி முடித்ததுக்கப்புறம் முட்டி வலி லைட்டாக ஆன்டீரியர் தைப்பைன்னு சொல்லுவோம், அது மட்டும் வரும். ஸ்டேஜ் 2ல் அவங்க நடக்கிற டிஸ்டன்ஸ் 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் இருந்துச்சுன்னா அந்த 5 கிலோமீட்டருக்கு அப்புறம் வலி ரொம்ப இருக்கும். ஸ்டேஜ் 3ல் வலியோடு சேர்ந்து வீக்கமும் இருக்கும், எலும்பு மேலே எலும்பு ரொம்ப உராய ஆரம்பிச்சிரும். அவங்க கால் பார்த்திங்கன்னா வீங்கி இருக்கும். அண்ட் கொஞ்சம் தூரம் நடந்தாலே அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அவங்களோட நடக்கிற டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 1/2 கிலோமீட்டர், மேக்ஸிமம் 1 கிலோமீட்டர் தான் ஒரு நாளைக்கு நடக்க முடியும், அதுக்கு மேலே முடியாது. அண்ட் ஸ்டேஜ் 4ல் லெஸ் தென் 500 மீட்டர்ஸ் பாத்ரூம் போயிட்டு வரதே கஷ்டமாக இருக்கும். கால் ஃபுல்லாக வளைஞ்சிருக்கும், எதாவது உள்பக்கம் வளைஞ்சிருக்கும், வேரஸ் டிஃபார்மிட்டின்னு சொல்லுவோம், இல்லை வெளிப்பக்கம் வளைஞ்சிருக்கும், வேல்கஸ் டிஃபார்மிட்டின்னு சொல்லுவோம். அது மாதிரி ஏதாவது ஒரு பக்கம் கால் ரொம்ப வளைஞ்சிருக்கும். அவங்க டே டு டே ஆக்டிவிட்டியே பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் எல்லாம் இன்றைக்கி நடந்துட்டாங்க, ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்துட்டாங்கன்னா நைட்டு படுக்கும்போது வலி இருக்கும். ஸோ நைட் பெயின்ஸ்ன்னு சொல்லுவோம், அதெல்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப கொடூரமாக இருக்கும். அதனால ஸ்டேஜ் 4ல் இருக்கும்போது தான் நாங்கள் சர்ஜரி அட்வைஸ் பண்ணுவோம். ஸ்டேஜ் 1க்கெல்லாம் நாங்கள் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போகிறது கிடையாது, எந்த சர்ஜனும் அட்வைஸும் பண்ண போகிறது இல்லை. அதில் வந்து ஐஸ் பேக்ஸு, சுடு தண்ணி ஊற்றணும், ஹோம் ரெமிடிஸ், அதாவது ஹோம் ரெமிடிஸே பண்ணிக்கலாம், அதை விட வேறு ஒன்றும் தேவை இருக்காது. ஸ்டேஜ் 3 ரொம்ப லேட் ஸ்டேஜ் ஆஃப் ஸ்டேஜ் 3 ஆர் ஸ்டேஜ் 4ல் தான் நாங்கள் நீ ரீப்ளேஸ்மெண்ட் அட்வைஸ் பண்ணுவோம். என்ன வேணால் பண்ணலாம், -3லேருந்து 8 டிகிரிஸ். அவர் பேஷண்ட்டோட கால் எப்படி இருக்கோ ஆப்ரேஷனுக்கு முன்னாடி, அதாவது அவங்க தேய்மானம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. நான் தான் சொல்கிறேன், 25-30 டிகிரி வரைக்கும் டிஃபார்மிட்டி இருக்கவங்களுக்கெல்லாம் நான் நேராக ஆக்குறேன் காலை. ஸோ 4 டிகிரிஸ்ன்றது ஒன்றுமே இல்லை, எங்களுக்கு 4 டிகிரிஸில் வரவே மாட்டாங்க. ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 12 டிகிரி வளைவு இருக்கும். அந்த பேஷண்ட்டு தான் ஆப்ரேஷனுக்கே வருவாங்க. அவங்களுக்கு ஒரு 2 டிகிரிஸோ 3 டிகிரிஸோ அவங்க கால் நேச்சுரலாக எப்படி இருக்கோ அந்த வளைவு கொடுத்து நான் நேராக்குவேன். 0 ஆக்க மாட்டேன் எல்லாருக்கும், ஏன்னா எல்லாருக்கும் 0 இருக்காது. 20% தான் 0 இருக்கும். அந்த 20% அவங்களுக்கு 0 தான் வைப்பேன். பட் எல்லாருக்குமே 10லேருந்து 0 போக மாட்டேன். அது முன்னாடி பண்ணிக்கிட்டு இருந்தது, அதுதான் தவறுன்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் சேஞ்ச் பண்ணி பேஷண்ட் ஸ்பெசிஃபிக் அலைன்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அது பேஷண்ட்டோட ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் பொறுத்து தான். இப்போ வந்து எனக்கு 89-90ல் ஒரு பேஷண்ட் வந்து 2 முட்டியும் மாற்றிட்டு போனாங்க. 95 வயசில் ஒருத்தர் வந்து நான் 120 வயசு வரைக்கும் இருக்க போகிறேன், எனக்கு இப்போ மாற்றுங்கன்னு சொல்லி 95 வயசில் மாற்றிட்டு போயிருக்காங்க.
27 வயசில் ஒரு சின்ன பையன் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், அவனுக்கு 2 முட்டியும் மாற்றிருக்கேன். ஸோ எனக்கு 27 வயசுலேருந்து 97 வயசு வரைக்கும் நான் எல்லாருக்குமே மூட்டு மாற்று ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன். யாருக்கு எவ்வளோ தூரம் தேய்மானம் இருக்குது, அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு ஆப்ரேஷன்னால் பெனிஃபிட் ஆகும், அவங்களுக்கு வலி கம்மியாகும், அவங்களால நல்லா நடக்க முடியும்னா கண்டிப்பாக பண்ணும். இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியும்? கண்டிப்பாக இன்சூரன்ஸ் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கிளைம் ஆகும். அதுக்கு ஒரு லாக்இன் பீரியட் மட்டும் இருக்குது. இன்றைக்கி இன்சூரன்ஸ் போட்டு நாளைக்கு நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியாது. ஒரு 2 இயர்ஸோ என்னமோ அது உங்களோட இன்சூரன்ஸ் கம்பெனிஸில் தான் பேசணும். அதுபடி இது பண்ணிவிட்டு கண்டிப்பாக இன்சூரன்ஸ் பண்ணலாம். நிறைய பேர் 80-90% ஆஃப் த பேஷண்ட்ஸ் whom we operate are all having insurance. எஸ் இட் இஸ். என்ன மிஞ்சி போனால் ஒரு 10% எக்ஸ்ட்ரா ஆகும். பட் உங்களோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றும் இல்லை, ஃபிசியோதெரப்பியே நீங்கள் 3 மாதம் பண்ண போகிறீங்கன்னா அதோட செலவும் இதையும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்ரெடி கோயிங் டு பி ஈக்குவல். ஸோ நீங்கள் எக்ஸ்பென்ஸ்னு பார்க்காம ஓவரால் இப்போ வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டலில் 4 நாள் 5 நாள் இருப்பீங்க, அதில் வந்து 7 நாள் 8 நாள் இருப்பீங்க, அங்கே உங்களோட கூட இருக்கணும் யாராவது ஒருத்தர். ஸோ அதெல்லாம் அந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொபோட்டிக் சர்ஜரிக்கு கூட ஒரு 5% 10% நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ண போகிறது ஒன்றுமே கிடையாது. இட் வில் பி நல்லிஃபைட் பிஃபோர் யூ ஈவன் லீவ் த ஹாஸ்பிட்டல். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சவுத் இந்தியாவில் சார் இஸ் த ஃபர்ஸ்ட் சர்ஜன் டு கம்ப்ளீட் 1000 ரொபாட்டிக் knee replacements. இது வந்துட்டு சார் வந்துட்டு மென்ஷன் பண்ணலை, பட் இது வந்துட்டு இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஏன்னா இந்த லெவல் ஆஃப் ட்ரஸ்ட் அண்ட் வால்யூம் பார்த்தீங்கன்னா சார் ஹஸ் ஜென்ரேட்டட் த்ரூ ஸோ மெனி சர்ஜரிஸ் அண்ட் த அட்வான்டேஜஸ் ஆஃப் த சர்ஜரி. இது வந்து இதெல்லாமே யூ சீன் பேஷண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்க, ஃப்ரீயாக நடந்தாங்க, ஃப்ரீயாக இருக்காங்க, பெயின் ஃப்ரீயாக இருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு வி வாண்ட் டு ப்ராப்பகேட் டு எவ்ரிபடி. எல்லாருக்கும் இது கொண்டு போய் சேர்க்கணும் தான் இன்றைக்கி வந்துட்டு ஈவெண்ட்டோட அஜெண்டா. ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் கமிங் அண்ட் பீங் பார்ட் ஆஃப் திஸ் ஈவெண்ட். தேங்க்யூ.